உலகளாவியதிலே பல மதங்கள் இருக்கின்றன. அதைவிட இப்பொழுது எடுத்து பார்க்க போனால் இஸ்லாமிய மதத்திலே 64 பிரிவுகள், இந்து மதத்திலே அதைவிட நூற்றுக்கணக்கான பிரிவுகள், கிறிஸ்தவ மதத்திலேயும் பல பிரிவுகள் இருக்கின்றன. அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்தவ மதம் என்று பார்க்கின்ற பொழுது சபைகள் என்று கூறுகின்ற ஒரு சில கிறிஸ்தவ மதமாக இருந்து கொண்டு ஆர்சி, நொன்னார்சி, அப்படி பல பிரிவுகள், ஏகோவா, இப்படி பல பிரிவுகள் மன்றங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது இந்து மதத்திலே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி, அம்மா பகவான், சீரடி சாய்பாபா இப்படி பிரிவுகள் இருப்பது போன்ற பிரிவுகள், பல உப பிரிவுகள், இயேசுநாதரை வணங்குவது, இயேசு மாதாவை வணங்குவது என்று பல பிரிவுகள் இருக்கின்றன. அந்த வகையிலே இந்த இந்துக்களை குறிவைத்து மதம் மாற்றுகின்ற ஒரு கையால் ஆகாத தனத்தை அந்த சபைகள், அதாவது நேரடியாக கிறிஸ்தவர்கள் அல்ல, ஆனால் அந்த கிறிஸ்தவத்தையும் ஏற்காத ஒரு சில சபைகள், பல சபைகள், நூற்றுக்கணக்கான சபைகள் பிரிந்து 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 இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த சபையிலே போதகர்கள் என்று, பாஸ்டர்கள் என்று கூறப்படுகின்ற போதகர்கள் பலர் அங்கே பயிற்சியும் இல்லாமல் ஒரு சில மாதங்கள் அங்கே அந்த சபைக்கு சென்று விட்டு பாஸ்டராக ஆகிறார்கள். அந்த சபையை நடத்துபவர்களாக, அந்த ஒரு பாதிரியாராக அந்த சபைக்கு மாறுகிறார்கள். இவர்கள் ஊடாக உலகளாவிய ரீதியிலே இந்துக்கள் சைவர்கள் மதத்தை, அவர்களுடைய மண்டையை கழுவி, அவர்களுடைய மூளைச் செலவை செய்து அவர்களை மதம் மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த மதம் மாற்றுகின்ற வேலையை அவர்கள் செய்து அந்த மதம் மாற்றுவதனூடாக சில இடங்களில் வெற்றி கண்டிருக்கிறார்கள். சில மாதங்கள் அங்கே மக்கள் சென்று அதன் பிற்பாடு அதை நிராகரித்து விட்டு திரும்பவும் அவர்கள் சைவர்களாகவும் இந்துக்களாகவும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த இடையிலே இந்த சைவர்கள், இந்துக்கள் அங்கே ஏமாற்றப்பட்டு பெண்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவது சுவிட்சர்லாந்திலே இருந்து, இலங்கையிலிருந்து உலக நாடுகள் அனைத்திலேயும் இருக்கின்றன. அங்கே ஒரு கொடுமையான விடயம் என்னவென்றால், அங்கே அந்த துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுகின்றவர்கள் அந்த பாதிரியார்கள், அந்த மதம் மாற்றுகிற பாதிரியார்கள். இவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்தவம் கூட ஒழுகுகின்றது சரியான வழி அல்ல என்று புதிய ஒரு பாதையை நிர்ணயித்து அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி மதம் மாற்றுகின்ற மூளைச்சலவை செய்கின்ற இந்த பாதிரியார்களை இனம் கண்டு மக்கள் ஒதுக்கி வைக்க வேண்டும். அதுவும் ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் சைவ தமிழை ஒழுகிக் கொண்டிருப்பவர்கள், கிறிஸ்தவத்தை ஒழுகிக் கொண்டிருப்பவர்கள், இஸ்லாத்தை ஒழுகிக் கொண்டிருப்பவர்கள், இந்த கிறிஸ்தவம், இந்து, சைவம் மற்றும் இஸ்லாம், இதை தாண்டி ஒரு மதமோ சபையோ இலங்கையிலோ உலகிலே இருக்கக்கூடாது, அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கக்கூடாது என்று அனைத்து மதத்தினரையும் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வகையிலே நாங்கள் இஸ்லாமியர்களை போற்ற வேண்டும். அவர்கள் இந்த மதம் மாறுகின்ற வேலையிலோ அல்லது மதம் மாற்றுகின்ற வேலையிலோ அவர்கள் ஈடுபடுவதில்லை. இந்த மதம் மாற்றுபவர்கள் கூலிக்காகவும், படத்திற்காகவும், பிழைப்புக்காகவும், உடல் சுகத்திற்காகவும் சபைகளை நிர்ணயித்து, சபைகளை உருவாக்கி மக்களுடைய பணத்திலே, அந்த பக்தர்களுடைய வாங்குகின்ற பணத்திலே தாங்களும் உண்டு, தாங்களும் சொத்துக்களை சேர்த்து, அதே வேளையிலே பல பெண்களையும் துஷ்பிரயோகப்படுத்தியதை சுவிட்சர்லாந்திலே 3-4 சபைகளிலே நடைபெற்றதை சுவிட்சர்லாந்து பிரதானமான தொலைக்காட்சிகளிலேயும் காட்டியிருக்கிறார்கள். இப்பொழுது வவுனியாவில் கூட ஒரு பாஸ்டரால் 2 சிறுமிகள் போதை மாத்திரை அல்லது மயக்க மாத்திரை குளிர்பானத்தில் கலந்து கொடுத்து அவர்களை துஷ்பிரயோகம் செய்ததாகவும், இருவரையும் போலீசார் கைது செய்ததாகவும் நாங்கள் அறிகின்றோம். அந்த வகையிலே இந்த மதம் மாற்றும் கும்பலுக்கு எதிராக நாங்கள் அனைவரும், இஸ்லாமியர்களாக இருக்கின்றவர்கள், சரியான கிறிஸ்தவர்களாக இருக்கின்றவர்கள், சரியான இந்து சைவர்களாக இருக்கின்றவர்கள் பாடுபட வேண்டும். லங்காபோர் ஊடகம் இந்த மதம் மாற்றும் கும்பலுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்கும். இந்த துஷ்பிரயோகவாதிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது லங்காபோர் ஊடகத்தினுடைய முக்கியமான வேண்டுகோளாக அமைகிறது. அனைவரும் ஒன்றிணைவோம், ஒற்றுமையாக நாங்கள் எங்களுடைய மதத்தை கடைபிடிப்போம். அடுத்த மதத்தை துவேசிக்க வேண்டாம், அடுத்த மதத்தை மாற்ற வேண்டாம். வேறு மதத்தில் ஒன்றுமில்லை. மதத்திலே கூறப்படுகின்ற கடவுள்கள் அனைத்தும் ஆற்றல் நிறைந்த அந்த ஒரே ஒரு ஆற்றலுடைய அந்த கடவுள், உருவமில்லாத அந்த ஆற்றல் மட்டுமே கடவுள். லங்காபோர் ஊடகம், இலங்கையர். சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்.
ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசர்க். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசர்க். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.